விசச்சாராயம் குடித்து உயிரிழந்த 21 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாபுரம் கோமுகி ஆற்றங்கரையில் 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 பேரின் உடல்கள் புதைக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ராஜகுமரன், ஒரே இடத்தில் 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 7 பேரின் உடல்கள் புதைக்கப்பட இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த கருணாபுரம் கிராமம் மட்டும் தொடர்ந்து அழுகுரல் சத்தத்தோடு காணப்படவில்லை. இந்த கோமுகி ஆற்றங்கரையிலும் தொடர்ந்து அழுத வண்ணமாக மக்கள் கூட்டத்தோடு காணப்படுகின்றார்கள். அதற்கு காரணம், இந்த ஆற்றங்கரையில் இருந்துதான் கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டு விசச்சாராயமாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையிலேயே இந்த நபர்கள் அனைவரும் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றார்கள். 28 உடல்கள், அவற்றுக்கான அந்த 50 பேருக்கு மேலே இங்கு கிட்டத்தட்ட இறப்பு எண்ணிக்கை 42ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறந்தவர்களில் 28 பேரினுடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவர்களில் 21 நபர்களின் உடல் எரியூட்டப்பட இருக்கின்றது. 7 பேரின் உடல் புதைக்கப்பட இருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரே இடத்தில் செய்யக்கூடிய வகையில் அந்த கிராம மக்கள் கோமுகி ஆற்றங்கரையில் அந்த கரைப்பகுதியை இன்று காலை முதல் சுத்தப்படுத்தி இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான மயான திடலாக மாற்றி வைத்திருந்தார்கள். அங்கு எரியூட்டுவதற்கான தயார் நிலையில் கட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. 21 உடல்களை எரிக்க இருக்கின்றார்கள் கருணாபுரம் கிராமத்தை சார்ந்த அந்த மக்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கோமுகி ஆற்றங்கரையில் எரியூட்டப்படக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே 7 பள்ளங்களை பார்க்க முடியும். 7 பேரினுடைய உடலை புதைக்க இருக்கின்றார்கள். அந்த குடும்ப முறைப்படி வழக்கத்தின்படி அவர்கள் இந்த இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த 28 உடல்களும் இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து வரப்பட இருக்கின்றன. அந்த ஊரினுடைய மயானம் அந்த கோமுகி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியான புல்களுக்கு இடையில் தான் இந்த கள்ளச்சாராயம் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று சொல்லுகின்றார்கள். ஊரல் பானைகள் எல்லாம் அந்த அடர்த்தியான புற்களுக்கு இடையே தான் அமைக்கப்பட்டு அங்குதான் விசச்சாராயம் எல்லாம் பரிமாறப்பட்டிருந்தது, அங்கிருந்து தான் விற்பனைக்கு செல்லுகின்றது என்ற தகவலை அந்த கருணாபுரம் கிராம மக்கள் சொல்லியிருந்தார்கள். காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையிலும் குறிப்பிட்ட அந்த விசச்சாராயமானது கோமுகி ஆற்றங்கரை பகுதியில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அங்கு அந்த ஆற்றங்கரை ஓரத்திலேயே இறந்த அனைவரையும் மொத்தமாக அடக்கம் செய்ய இருக்கின்றார்கள். அதில் 21 பேரின் உடலை எரிப்பதற்கான பணிகளிலே அந்த இறுதிச் சடங்கை செய்வதற்கு குடும்ப உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 7 உடல்களை அடக்கம் செய்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 28 உடல்களும் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றன. இதற்கு மேலும் கிட்டத்தட்ட ஒரு 42ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 14 உடல்கள் இன்று இரவுக்கு உள்ளாக உடற்கூறாய்வு முடிக்கப்பட்டு உறவினர்கள் வசம் ஒப்படைக்கப்படும். அந்த உடல்களில் பெரும்பாலானவர்களின் உடலும் இங்குதான் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படும் என்ற தகவலையும் அந்த கருணாபுரம் கிராம மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி அந்த கருணாபுரம் கிராமம், அருகில் இருக்கக்கூடிய கோமுகி ஆற்றங்கரை என்று அழுகுரல் சத்தத்தோடு ஒரு மயான ரீதியான காட்சியாகவே இங்கு காணப்படுகின்றது. உயிரிழப்பு ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு உடல்களை பார்த்து உடற்கூறாய்வு முடித்த 28 பேர் வரை இந்த நிவாரண நிதியை வழங்கியிருந்தார்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை. அவர்களின் உடல்கள் அனைத்தும் தகனம் செய்யப்பட இருக்கின்றன. 21 பேரினுடைய உடல் எரிக்கப்படுகின்றது. 7 பேரினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்கான பணிகளிலே உறவினர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து உடல்களையும் அந்த ஊர் மக்கள் சுமந்து வந்து அடக்கம் செய்ய இருக்கின்றார்கள் என்ற ஒரு சோகத்திற்குரிய செய்தியையும் கருணாபுரம் கிராம மக்கள் சொல்லிவிட்டு இறுதிச் சடங்கிற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.